அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. இறை அமர்ந்த தலமதிலே ஒட்டுமொத்த பேராற்றல்களும் முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒரு லிங்கமாக, சிவலிங்கமாக, மகாலிங்கமாக, மகோ உன்னத லிங்கமாக ஒட்டுமொத்த பிரபஞ்ச லிங்கங்களையெல்லாம் தன்னகத்தே கொண்டு பிரபஞ்சத்தில் எங்கும் காணாத லிங்கமாக, கண்டிடாத லிங்கமாக, சபை கொண்டிடாத லிங்கமாக, அமர்ந்திடாத நிலையிலே சித்தனுக்குள் அமர வைத்த லிங்கமாக, சிவ சூட்சமமாக, பிரபஞ்ச சூட்சமமாக, அகத்திய மகா சூட்சமமாக, யுகமாற்றம் நிகழ்த்த அவதரித்த சூட்சமமாக அத்துணை கணங்களும் உயர்வாக வடிவமைக்கப்பட்டு, ஒன்றாக வடிவமைக்கப்பட்டு, ஒத்துமையாக வடிவமைக்கப்பட்டு, உன்னதமாக, உத்தமமாக, சத்தியமாக, நித்தியம் அனுக்கிரகம் கொடுக்கின்ற நிலையிலே வடிவமைக்கப்பட்டு, சிவத்துள் புகுந்து சிவமாய் மலர்ந்த அற்புதமான ஆற்றல் மிகுந்த அற்புத அகத்திய மகா ஈஸ்வர லிங்கத்தினை திருவடி தொட்டு வணங்கி, திருத்தால் பணிந்து வணங்கி, சித்தனே லிங்கமாக, சிவசபையே லிங்கமாக, லிங்கமே சபையாக, சபையே சித்தனாக அற்புதமாக அருளானந்த, பேரானந்த, சிவ ஆனந்த, சித்த ஆனந்த, உயர் ஆனந்த, உயர் மகா ஆனந்த நிலைகளெல்லாம் ஆனந்த கூத்தாடி, அற்புத கூத்தாடி, சிவ கூத்தாடி, சித்த கூத்தாடி, ஞான கூத்தாடி, நற்கூத்தாடி, பொற்கூத்தாடி, பொன்னம்பல உயர் கூத்தாடி மகிழ்ந்திருக்கின்ற யுக மாற்றந்தனை தகத்தெறிந்த அத்தகைய நிலையின் மேல் சிம்மாசனம் விட்டு அரியாசனம் விட்டு சூடி நின்ற நிலை, மகுடம் சூடி நின்ற நிலை, சூடா கேட்கா கிடைக்கா மகுடந்தனை சூடி மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான தல நிலைதனை, உயர் ஆற்றல் தனை, உயர்மகா அகத்திய பேராற்றல் தனை, ஞான பெருங்கூட்டத்தின் ஒட்டுமொத்த உயர் ஆற்றலாய் சத்திய நாராயண கோலம் கொண்டு கல்கி நிகழாத போதும் கல்கியாய் அவதரித்த சித்தனை அமர வைத்து அழகு பார்க்கின்ற அற்புதமான தலமதிலே அகத்தியத்தின் திருவடி வணங்கி, திருத்தால் வணங்கி, பெரும் பேழையாம், உயர் பேழையாம், உன்னத பேழையாம், கிட்டாத பேழையாம், கிடைக்காத பேழையாம், யுகம் கண்டிடாத பேழையாம், எத்தகைய அவதார நிலைகளில் திருக்கரங்களில் கூட தவளாத திரு பெரு மகா அருள் பேழைதனை, சிவ மகா சித்த பேழைதனை, ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்கின்ற அற்புதமான தேவர்களையும் சித்தர்களையும் நினைத்த நேர பொழுதிலே கூப்பிட்டு ஆசி கேட்கின்ற, அழைத்து ஆசி கேட்கின்ற, அமர வைத்து ஆசி கேட்கின்ற, அலா உலாவுகின்ற, உறவாடி மகிழ்கின்ற உன்னதமான பொக்கிசத்தை பிரபஞ்ச பொக்கிசமாக பெற்று கொடுத்த பெருமா முனியாம், யுகம் கடந்த முனியாம், தவம் இருந்த முனியாம், சிவமாய் இருந்த முனியாம், சிவமகா வாழை சித்தனுக்குள் இருந்த முனியாம், அகத்தியம் என்கின்ற அற்புதமான ஆசானை அழைத்து பேரானந்த, பெருமகா ஆனந்த, சிவ ஆனந்த, சித்த ஆனந்த, உயர் ஆனந்த அற்புதமான தலமதிலே, இடமதிலே, லோகமதிலே அற்புதமான ஒட்டுமொத்த சபைகளையும் ஒன்றாக கூட்டி 27,000 லோகங்களின் ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற திருமுருக லோகங்களையும் ஒன்றாக கொட்டி 14 லோகங்களும் இணையில்லாத பிரபஞ்ச திவ்ய தேசங்களையெல்லாம் ஒன்றாக கூட்டி அற்புத சபைதனிலே, ஆற்றல் மிகுந்த சபைதனிலே பேராற்றலாய் பெருமகா கணங்கள் பலம் வந்து அற்புதமான அத்தகைய நிலை கொண்ட உயர் உன்னதமான உயர் பேழையாம் சிவத்திடம் இருந்து அற்புதமாக பரிமாறி திருமுருகர் திருக்கரங்களிலே தவழ்ந்து அகத்தியம் எனும் 7 கடல் உண்ட 7 உலகம் ஆளுகின்ற ஒட்டுமொத்த கணங்களெல்லாம், ஒட்டுமொத்த தேவ சித்த கணங்கள்லாம் ஒரு பகுதி சென்றபோது இணையான கணமெது என கண்டு சிவன் வியந்து அற்புதமாக அகத்தியம் எனும் அற்புத கணத்தினை தென்பகுதி நோக்கி, பொதிகை நோக்கி அத்தகைய நிலைக்கு இணையான நிலையாக அமர வைத்து அழகு பார்த்த அற்புத பெருமகன் பேராற்றலாய் அமர்ந்து பெருமிதமாக ஆட்சி பெண்ணுகின்ற சித்தனுக்குள் இருந்து சித்தனாய், சிவத்துக்குள் இருந்து சிவமாய், நூலுக்குள் இருந்து நூலாய் அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமான ஆதி அற்புத சித்தனை, சிவத்தில் இருந்து வெளிப்பட்ட சிவ சூட்சமத்தை 7 சித்தனின் ஆற்றலையெல்லாம் ஒன்றாக்கி, சப்த ரிஷிகளின் ஆற்றலையெல்லாம் ஒன்றாக்கி அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை அளித்து நற்சபையின் பொற்சபையின்
பொன்னம்பல உயர் சபையின் உயர் தலமதிலே 17 லோகங்களிலும் இருந்து வந்து சூட்சமமாக தவம் இருக்கின்ற அற்புதமான அத்தகைய தேவ சித்த கந்தர்வ பெரும் கூட்டங்களுக்கு இணையாக துணையாக இடையாக தவம் இருக்க அனுமதி நல்கி நல் நூல் வழியாக பெரு நூல் வழியாக பெற்று கொடுத்த உயர் நூல் வழியாக வந்து உயராசி அருள எங்கும் காணா நிலையிலே பேசும் தெய்வமாக அருளும் தெய்வமாக அனுக்கிரகம் கொடுக்கும் தெய்வமாக ஆசி வழங்கும் தெய்வமாக ஐஸ்வர்ய வழங்கும் தெய்வமாக இடர்களை இன்னல்களை துன்பங்களை துயரங்களை வேறொருக்கும் நிலையிலே அமர்ந்து வேற்று மாற்று நிலைகளெல்லாம் வேறொருக்கும் ஆற்றலாய் அமர்ந்து இருக்கின்ற அகத்தியத்தை அழைத்து அனுமதி நல்கி நிற்கிறோம். அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக வருக. ஓம் அகதீசாய நமோ நாராயணாய கோடி தேவாய நவகோடி சித்தாய ஓம் அகதீசாய நம. எளிமையும் இனிமையும் இறை ஆளுமையும் கொண்டனல் இறை மெய்த்தலமாய் இறையை அமர வைத்த மெய் சித்தன் அமர்ந்த மெய் ஞான சபைத்தலமாய் விளங்கும் இத்தலமதில் நடந்தேறிய நல் பிரம்ம நாளிகை பொழுது முதல் துவங்கிய ஏகதசி பெருவிழாவின் நிலை காண்ட நிலை கொண்ட ஏகதசி பெருவிழாவின் நிலை கண்ட பெருமகா நிலை கொண்ட ஏற்றமிகு சபைதனிலே அகத்தியஞ்சாம் வந்தவர். உன்னிலை உனது ஆளும் இறை ஆளும் நிலை உனை ஆளும் இறை ஆளும் நிலைதனை பிரபஞ்சத்தை ஆளும் இறை தன்மைதனை தன்னை ஆண்டு உலகை ஆளும் ஆற்றல் பெற்ற இறைமகா கலியுக தேவசித்த சபையாசானாய் விளங்கும் பிரபஞ்ச சித்தனே அகத்தியன். உனக்குள் இருந்து எழும் ஞான உபதேச நிலைகளதை உள்ளூரை ஏற்று பெற்று உயர் ஞான சித்தன் நீ என்று இறைமகா சர்க்குரு நீ என்று வாழும் கலியுக குரு நீ என்று சிவமாக நீ என்று சிவமகா வாழை சித்தனே நீ என்று ஏற்று நிற்கும் உன் சீடர்கள் யாவருக்கும் உன் ஆசியை பகிர்ந்து என்று கூறி அகத்தியன் அழைத்த கணம் அக்கணமும் எக்கணமும் அக்கணங்கள் எல்லாம் வந்து ஆசி கூறுகின்ற ஆதிகையிலாய இறை சூட்சமன் நூலாய் அமர்ந்த நூலை அழைத்தவனே நூலை அணைத்தவன் வந்து அமர்ந்திருக்கின்றான். நூலுக்குள் இருந்து ஏற்றமிகு கணங்கள் காணும் தவசீலனாக நீர் அமரும் சிவசபைதலிலே உன்னோடு அமர்ந்து தவம் காணும் கணங்களின் நடுவே அனுமதி கோரும் சித்தனே வழங்குகின்றோம் நல்ல அனுமதி என்று கூறி அகுதொப்ப இணை ஆளும் தன்மையாய் இணை ஆளும் தன்மை கொண்ட தவம் காண சித்தனே இல்லால் சீடன் நீர் உள் அமர ஏற்றமிகு உயர் சீடர்கள் யாவரும் அற்புத நிலை கொண்டு மணி யோசை எழுப்புகின்ற சாதன நிலைகளிலிருந்து கீழ் திசையாக அவரவர்களுக்கு ஒப்பிட்டு குறிப்பிட்ட தலமதில் அமர் தவம் காண இறைசபை ஆசான்கள் கிளைச்சபை ஆசான்கள் இருவரும் கன்னி மூல ஆணைமுகனுடைய முன்பாக 12 அடி இடைவெளியில் இருந்து ஒவ்வொருவரும் 6 அடி இடைவெளி விட்டு அமர யாவரும் மணியோசை எழுப்புகின்ற தலமதிலிருந்து கீழ் திசையாக ஒருவருக்கொருவர் எதிரும் புதிருமாக 3 அடி இடைவெளி விட்டு ஆகம நிலைகள் நிறைவேற்றி தவம் கண்டு சித்தனோடு அருளாகம ஏகதசி ஆகம நிலைகள் நிறைவேற்று அகத்தியன் யாம் அனுமதி நல்கி அமர்கின்றோம் சித்தனே அருள்கள். பேராற்றலை ஒட்டி பெரும் கருணை வடிவமே இறை ரூபனே இறையாக சிவ ரூபமாக சிவமாக சித்த மகா ரூபமாக அமர்ந்தவனே சிவ சபையாக அமர்ந்தவனே சித்தனாய் அமர்ந்தவனே பிரபஞ்சமாய் அமர்ந்தவனே போற்றி போற்றி என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை எழுகடல் உண்டவனை 7 உலகம் ஆளுகின்ற எழில் மிகும் சித்தனை ஒட்டுமொத்த ஆற்றலை எல்லாம் ஓர் ஆற்றலாய் கொண்டு தென்பொதியை அமர்ந்தவனை தென்பொதியை இடம் மாற்றி தடம் மாற்றி திருச்சபையாய் கொண்டு அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புதமான இறையாட்சி புரிகின்ற இறை சூட்சம உயராட்சி புரிகின்ற சித்தமே சிவமே அகத்தியமே என போற்றி புகழ்ந்து திருவடிவன. ஓம் அகதீசாய நமக. கிளைச்சபையின் ஆசான்கள் வந்து